Hi guys, welcome to my YouTube channel. Okay, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பைத்தான் தான் பார்க்க போறோம். பைத்தான்ல ஆபரேட்டர்ஸ் கான்செப்ட் தான் பார்க்க போறோம். அந்த ஆபரேட்டர்ஸோட ஒரு டைப் அதான் லாஜிக்கல் ஆபரேட்டர். அந்த லாஜிக்கல் ஆபரேட்டரோட எக்ஸ்பிளனேஷன் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ பிஃபோர் தட் வீடியோ கண்டென்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. வீடியோக்குள்ள போகலாம். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம இதில் வந்து எப்படி சொல்லலாம்னா பூலியன் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். லைக் அதோட டைப்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர் அண்ட் நாட், இந்த மூணு தான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் சொல்லுவாங்க. ஆர் அண்ட் நாட். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆர் அண்ட் நாட் இதை நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் தெரியணும். அது பேர் வந்து ட்ரூத் வேல்யூ டெஸ்டிங். ட்ரூத் வேல்யூ டெஸ்ட் பண்ணணும். ஓகே, அதுதான் இது. ட்ரூத் வேல்யூ அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ பைத்தான்ல இருக்க ஒரு வேல்யூஸ்க்குமே நம்மளுக்கு ட்ரூத் வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகே, பைத்தான்ல இருக்க நீங்க என்டர் பண்ற ஒரு வேல்யூ, ஈவன் இட் இஸ் அன் இன்டீஜர் இல்லை ஃப்ளோட்டா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஓகே, எல்லாத்துக்குமே ஒரு ட்ரூத் வேல்யூன்னு ஒன்று இருக்கும். அதை பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரூத்தினஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த ட்ரூத்தினஸ்னா என்னன்னா இப்போ பைத்தான் வந்து இந்த ட்ரூத்தினஸை பேஸ் பண்ணி நம்ம கொடுக்குற ஒரு வேல்யூஸ்க்குமே பைத்தான் வந்து இது ட்ரூவா ஃபால்ஸா, இந்த வேல்யூக்கு ட்ரூவா இல்லை இந்த வேல்யூக்கு ஃபால்ஸா அப்படின்ட்டு பைத்தான் இன்டர்னலாவே இம்ப்ளிசிட்டாவே அலோகேட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இந்த ட்ரூத்தினஸ் பேஸ் பண்ணி நம்ம பைத்தான் கோட்ல கொடுக்குற ஒரு வேல்யூஸ்க்குமே ஓகே கம்பைலர் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த வேல்யூக்கு ட்ரூத் வேல்யூ வந்து ட்ரூ, இந்த வேல்யூக்கு ட்ரூத் வேல்யூ ஃபால்ஸ். சரி, ஓகே, இது எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லாவே புரியும். ஓகே ஓகே எக்ஸாம்பிள்ல என்னென்ன பார்க்கலாம்னா இப்போ எந்தெந்த வேல்யூஸ்க்கெல்லாம் பைத்தான் வந்து இன்டர்னலா ஃபால்ஸ் அப்படின்னு வச்சுக்கோம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ நன் அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கு, தெரியும்ல, பைத்தான்ல NONE ஒரு வேல்யூ இருக்கு. எந்த வேல்யூமே இல்லைன்னா அதை நன்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த மாதிரி நன்னு வந்ததுன்னா அந்த வேல்யூ வந்து பைத்தான்ல ஃபால்ஸ் அப்படின்னு உள்ள இன்டர்னலா வச்சுக்கோம். ஓகே, அப்புறம் பூலியன் வேல்யூ ஒன்று இருக்கு இல்லையா, ட்ரூ ஃபால்ஸ்ன்னு, அதுல ஃபால்ஸ் வந்ததுனாலும் பைத்தான் இன்டர்னலா ஃபால்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கும். ஓகே, இப்போ எந்த நம்பர் டைப்பா இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இன்டிஜரா இருந்தாலும் ஃப்ளோட்டா இருந்தாலும் காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருந்தாலும் அதுல 0 இருக்கு. இப்போ 0, 0.0, 0J இது எல்லாமே, இந்த 0Jன்றது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் டைப், 0.0ன்றது ஃப்ளோட் நம்பர். ஃப்ளோட்ல 0 இப்படிதான் டினோட் பண்ணுவோம், இன்டிஜர்ல 0 இப்படிதான் டினோட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஜீரோஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்றாங்க, அதோட ட்ரூத் வேல்யூ ஃபால்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ட்ரூத் வேல்யூஸ் வந்து கேபிட்டல் F வச்சு ஃபால்ஸ்ன்னு இருக்கும். நார்மலா இருக்கிற பூலியன் வேல்யூவோட ஃபால்ஸ் வந்து கேபிட்டல் F இருக்கும். ஓகே ஓகே இப்போ எம்டியா எதனா ஒரு பிராக்கெட்ஸ் இருக்கு, டபுள் கோட், இது வந்து எம்டி ஸ்ட்ரிங் தான் இப்படி டினோட் பண்ணுவாங்க. இது வந்து இந்த பிராக்கெட் போட்டா டப்பிள்னு சொல்லுவாங்க, எம்டி டப்பிள். இந்த பிராக்கெட் போட்டா லிஸ்ட்னு சொல்லுவோம், ஸோ எம்டி லிஸ்ட். இந்த மாதிரி எம்டினஸ் எல்லாமே ஃபால்ஸ். ட்ரூத் வேல்யூ இதுக்கு என்ன, ஃபால்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் எம்டி மேப்பிங், இது இந்த பிராக்கெட் வந்து நம்ம டிக்ஷனரிக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ டிக்ஷனரியும் எம்டியா வச்சிருக்கோம் அப்படின்னா அதுவுமே அதோட ட்ரூத் வேல்யூமே ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த விஷயம் தவிர மீதி எல்லாமே ட்ரூ தான். லைக் ஜீரோஸ் தவிர மீதி வர வேல்யூஸ் எல்லாமே ட்ரூ. நன்னு தவிர ஏதாவது ஒரு வேல்யூ வந்ததுன்னா ட்ரூ. ஃபால்ஸ் இல்லாம இன்னொரு பூலியன் வேல்யூ என்ன, ட்ரூ தானே. ட்ரூ வந்ததுன்னா அது ஆப்வியஸா அதோட ட்ரூத் வேல்யூ ட்ரூ. ஜீரோ இல்லாம வேற எல்லாமே ட்ரூ. இப்போ எம்டியா இல்லாம ஏதோ சம் கண்டென்ட்டோட இருந்தது அப்படின்னா அது ட்ரூ. ஓகே, இது எல்லாமே அதை தான் குறிக்குது. இதை தவிர மீதி வர்றது எல்லாமே அதோட ட்ரூத் வேல்யூ வந்து ட்ரூ தான். ஓகேவா? தென் இப்போ ட்ரூத் வேல்யூக்கும் பூலியன் வேல்யூஸ்க்கும் நம்ம வந்து டிஃபரன்ஸ் தெரியணும். ட்ரூத் வேல்யூவில் இது எப்படி சொல்லுவாங்கன்னா ஸ்மால் லெட்டர்ஸ்ல TRUE
அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. கேபிட்டல் லெட்டர்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தா இப்போ இந்த மாதிரி ஃபால்ஸு கேபிட்டல் லெட்டரில் டி போட்டு ட்ரூ போட்டிருந்தாங்கன்னா அதெல்லாம் பூலியன் வேல்யூஸ் அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ ஆர் ஆப்ரேட்டர் பற்றி பார்ப்போம் எக்ஸ்பிளனேஷனோட. ஓகே, ஸோ இப்போ ஆர் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா 2 ஆப்பரன்ஸ் இருக்கும் ஆர் ஆப்ரேட்டரில். ஓகே, இட் ஹாஸ் 2 ஆப்பரன்ஸ், நடுவில் ஆர் அப்படின்ற ஒரு ஆப்ரேட்டர் இருக்கும். இது பேஸ் பண்ணி ஆக்சுவலாக இதில் 2 டைப்பாக நம்ம பிரிக்கலாம் ஆர் ஆப்ரேட்டர் யூசேஜ். ஒன்று வந்து ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் எஸ் ஆப்பரன்ஸ். ஓகே, இந்த ஆப்பரன்ஸ் வந்து ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸாக இருந்து நம்ம ஆர் ஆப்ரேட்டர் பண்ணலாம். இதுவே ஆப்பரன்ஸ் வந்து நம்பர்ஸோ இல்லை வெறும் ஸ்ட்ரிங்ஸோ அப்படி இருந்ததுனாலுமே நம்ம ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னா இப்போ சம்திங் லைக் இப்போ இந்த மாதிரி கிரேட்டர் தேன் கியூ ஆர் லெஸ் தேன் கியூ சம்திங் இந்த மாதிரி ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி எதுனா இருக்குன்னா அதை ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கிரேட்டர் தேன் பி நடுவில் ஆர் பி கிரேட்டர் தேன் கியூ இப்படி இருக்குன்னு வைங்களேன். ஸோ இது ரெண்டுமே ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ், நடுவில் ஆர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆர் பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் அ ரூல். இந்த ரூலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லைக் இதுவும் ட்ரூ. ஓகே, இது நம்ம ஏற்கனவே பிட்வைஸ் ஆப்ரேட்டர்லேயே பார்த்துருப்போம். இப்போ பிட்வைஸ் ஆப்ரேட்டராக இருந்தாலும் இதுவாக ரிலேஷனல் லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் ஆராக இருந்தாலும் ஒரே ரூல் தான். ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்ததுனாலும் அது ட்ரூ. ஓகே, ஏதாச்சும் ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் இப்போ இந்த சைடு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் 1, இந்த சைடு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் 1. ஸோ இப்போ இதுக்கு ஆர் பண்ணனா 1. இல்லை இந்த சைடு கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்குது, இந்த சைடு கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது அப்படின்னாலும் 1 தான். இப்போ 2 சைடுமே கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா மட்டும்தான் 0 வரும். இல்லைன்னா மற்றபடி எதுனா ஒன்றா இருந்தாலுமே உனக்கு அவுட்புட் வந்து ட்ரூ. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைப் ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் as ஆப்பரண்ட் அப்படின்னா இது ஒரு ஆப்பரண்ட், இது ஒரு ஆப்பரண்ட், இது மொத்தமாக ஒரு ஆப்பரண்ட், இது மொத்தமாக ஒரு ஆப்பரண்ட். இந்த மாதிரி ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸை ஆப்பரண்டாக யூஸ் பண்ணி ஆர் பண்ணனா இப்படிதான்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ரூல் தான் எனி 1 வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா ஓகே. இப்போ இங்கே 1 0னா கூட 1 தான். இல்லை ரெண்டுமே 1ஆ இருந்தாலும் ஓகே, பட் ரெண்டுமே 0வா இருந்தால் மட்டும் 0 தான் வரும், ஃபால்ஸ் தான் உங்களுக்கு அவுட்புட் வரும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். இப்போ 4 ஈக்குவல் டு 4 ஆர் 5 ஈக்குவல் டு இந்த டபுள் ஈக்குவல் டு வந்தால் இது ரிலேஷனல் ஆப்ரேட்டரில் தான் வந்திருக்கும். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம் கரெக்டாக. இப்போ இந்த சைடும் ட்ரூவாக இருக்கணும், இந்த சைடும் ட்ரூவாக இருக்கணும். 2 சைடும் ட்ரூவாக இருந்ததுன்னா ட்ரூ, 2 சைடில் எதுனா ஒரு சைடு ட்ரூவாக இருந்ததுனாலும் ட்ரூ, 2 சைடில் ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்ததுன்னா மட்டும் ஃபால்ஸ். இப்போ இது பார்த்தோன்னா இது ஆக்சுவலாக ட்ரூன்றாங்க. ஏன் அப்படின்னா இங்கே வந்து ட்ரூ ஆகிடுது கரெக்டாக, இங்கே ஃபால்ஸ். 5ம் 8ம் ஈக்குவல் இல்லை, ஸோ அதனால ஃபால்ஸ். 4 ஈக்குவல்னால ட்ரூ. ஸோ எதுனா ஒன்று ட்ரூன்னாலுமே நான் என்ன சொன்னேன் ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட் 5 greater than 8, 5 less than 2. இப்போ இது பார்த்தோன்னா 5 greater than 8ஆ? நோ, இது ஃபால்ஸ். 5 less than 2ஆ? இதுவும் ஃபால்ஸ். ரெண்டுமே ஃபால்ஸ்ன்றதுனால இதுக்கான அவுட்புட் ஃபால்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுதான் எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணி, ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணி அதை ஆப்ரண்டாக யூஸ் பண்ணி நம்ம ஆர் ஆப்ரேட்டர் பண்ணுற விதம் இதுதான். ஓகே, இப்போது ஆப்ரன்ஸாக சப்போஸ் நம்பர்ஸோ இல்லை ஸ்ட்ரிங்ஸோ அந்த மாதிரி எதுனா வந்ததுன்னா அதை எப்படி ஆப்ரன்ஸாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, இங்கேயுமே சேம் கேஸ் தான். பட் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ட்ரூத் வேல்யூ ஒன்று இருக்கும்னு சொன்னேன். ஒரு நம்பருக்கும் ஒரு ஸ்ட்ரிங்குக்கும் என்னென்ன வேல்யூ நீங்கள் பைத்தானில் என்டர் பண்ணுறீங்களோ எல்லாத்துக்குமே ட்ரூத் வேல்யூன்னு ஒன்று இருக்கும். அந்த ட்ரூத் வேல்யூ பேஸ் பண்ணி அது ட்ரூவா ஃபால்ஸான்னு பேஸ் பண்ணி இங்கே அவுட்புட் கொடுக்கும். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏன்றது ஒரு ஸ்ட்ரிங்கு, நடுவில் ஆறு, இந்த சைடு எம்டி ஸ்ட்ரிங்கு, அதான் வெறும் டபுள் கோட்ஸ் இருக்குது. இப்போ இந்த கேஸில் ஏக்கு ட்ரூத் வேல்யூ என்னன்னு பார்க்கணும், எம்டி ஸ்ட்ரிங்குக்கு ட்ரூத் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். இப்போ ஏக்கு பார்த்தீங்கன்னா ட்ரூத் வேல்யூ 1, எம்டி ஸ்ட்ரிங்குக்கு ட்ரூத் வேல்யூ 0ன்னு பார்த்தோம்.
ஸோ இப்போ இதுக்கு 1னா ட்ரூ 0னா ஃபால்ஸ் கரெக்டா. ஸோ இப்போ ட்ரூ ஃபால்ஸ் அப்போ ஆன்சர் வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து ட்ரூன்னு வரும். ஓகேவா. ஸோ இதில் இது ஒரு ரூலாக வச்சுருக்காங்க. எக்ஸ் ஆர் ஒய், எக்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் ஆப்பரண்ட் ஏன்னு வச்சுப்போம், ஒய்ன்றது செகண்ட் ஆப்பரண்ட். இதில் ஃபர்ஸ்ட் ஆப்பரண்ட் பார்த்தோன்னா ஃபால்ஸாக இருக்கு. ஸோ ஃபால்ஸு இதுதான் ட்ரூத் வேல்யூ, அதனால TVALனு கீழே போட்டிருக்காங்க. ஓகே. தென் ரிட்டர்ன்ட் y as a result. ஆக்சுவலாக இதில் நம்ம கேஸில் வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து ட்ரூ தான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் இது ஃபால்ஸாக இருந்ததுன்னா மட்டும், ஃபர்ஸ்ட் இது ஃபால்ஸாக இருந்ததுனாலுமே செகண்ட் என்னவோ அதோட ரிசல்ட் அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடும்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தோன்னா இப்போ ஃபர்ஸ்ட் இது ஃபால்ஸ் அப்படின்னா பிளைண்டாக இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இது ஃபால்ஸ்ன்றதுனால பிளைண்டாக ஒய்யோட வேல்யூ என்னவோ அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணுறோம். இங்கே ட்ரூவாக இருந்தாலும் பார்க்காது, ஃபால்ஸாக இருந்தாலும் பார்க்காது. அதான் இங்கே இதோட டெக்னிக்கே. ஃபர்ஸ்ட்டு ஃபால்ஸ் அப்படி இருந்தா ஸோ அப்போ செகண்ட் என்ன இருக்கோ அது ட்ரூவோ ஃபால்ஸோ ஏதோ ஒன்று அதை அப்படியே கொடுத்துரு. இப்போ இது ஃபர்ஸ்ட்டு ட்ரூவாக இருந்ததுன்னா நீ செகண்ட் இதை செக்கே பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட்டு ட்ரூவாக இருந்ததுன்னா அந்த அப்படியே அந்த எக்ஸோட வேல்யூ எடுத்து அப்படியே போட்டுரு. எக்ஸோட ட்ரூத் வேல்யூ வேணுமோ அதை அப்படியே போட்டுரு. ஃபர்ஸ்ட் இது ட்ரூவாக இருந்ததுன்னா செகண்ட் இது செக்கே பண்ண வேண்டாம். இதுதான் ஆர் ஆப்ரேட்டர். ஓகே. இப்போ இந்த ட்ரூத் வேல்யூ பேஸ் பண்ணி 1 மார்க்ஸ் கேட்பாங்க போர்டு எக்ஸாமில். அந்த ட்ரூத் வேல்யூ வச்சு நம்ம ஆர் ஆப்ரேட்டருக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு பார்ப்போம். இப்போ 0 ஆர் 0 இதுவுமே ஃபால்ஸு, இதுவுமே ஃபால்ஸு, ரெண்டுமே ஃபால்ஸுன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஃபால்ஸாக இருந்ததுன்னா என்ன சொன்னேன், கண்ணை மூடிட்டு செகண்டோட வேல்யூ என்னவோ அதுதான் ரிசல்ட்டில் வரும்னு சொன்னேன் கரெக்டா. ஓகே, அதுதான் 0. இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ்னா செகண்ட் இருக்கிறது தான் 0. இங்கே ஃபர்ஸ்ட் ட்ரூனா செகண்ட் பார்க்கவே பார்க்காது, ஃபர்ஸ்ட் இருக்கிறத அப்படியே தூக்கி போட்டுரும். ஓகே, இங்கேயுமே ஃபர்ஸ்ட் ட்ரூ அப்போ அதை அப்படியே போட்டுரும், செகண்ட் இது பார்க்காது. இங்கே ஃபர்ஸ்டே ஃபால்ஸ், ஏன்னா எம்டி இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஃபால்ஸு, அதனால செகண்ட் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து போட்டுரும். இங்கே ஃபர்ஸ்டே ஃபால்ஸு, ஸோ செகண்ட் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து போட்டுரும். இங்கே ஃபர்ஸ்டே ட்ரூ, ஸோ ஏன்றது ஃபர்ஸ்டே ட்ரூ கரெக்ட் தானே, அதனால ஃபர்ஸ்ட் இருக்கிறத அப்படியே தூக்கி போடும். செகண்ட் ட்ரூவான்றதுலாம் பார்க்கவே பார்க்காது, பட் ஃபர்ஸ்ட் ட்ரூ ஆயிடுச்சா அதை எடுத்து அப்படியே எடுத்து போட்டுரும். இது வந்து 1 மார்க்ஸில் கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது AND ஆப்ரேட்டர், AND. ஓகே, AND ஆப்ரேட்டருக்கு we have a rule. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த AND ஆப்ரேட்டருமே ஆப்பரன்ஸ் 2 ஆப்பரன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். எப்படி ஆர் ஆப்ரேட்டருக்கு 2 ஆப்பரன்ஸ் இருக்கோ அதே மாதிரி இந்த 2 ஆப்பரன்ஸும் எப்படி இருக்கலாம்னா ஆர் ஆப்ரேட்டர் மாதிரி ஒன்று ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் வச்சு இருக்கலாம். இன்னொரு டைப் வந்து நம்பர்ஸோ இல்லை ஸ்ட்ரிங்ஸோ இல்லை லிஸ்ட்டோ இதெல்லாம் யூஸ் பண்ணி இருக்கலாம். ஸோ இப்போ இந்த நம்பர்ஸோ ஸ்ட்ரிங்ஸோ லிஸ்ட்டோன்றது அங்கே பார்த்த மாதிரி ட்ரூத் வேல்யூ பேஸ் பண்ணி தான் இருக்கும். ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து அது ட்ரூவா ஃபால்ஸான்னு பார்த்துட்டு நம்ம ஆர் ஆப்ரேட்டர் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான். இங்கே நம்ம ஜஸ்ட் ஒன்று தெரிஞ்சுக்கணும், என்ன அப்படின்னா எனி 1 0 இருந்ததுனாலும் உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஃபால்ஸ் தான் வரும். ரெண்டுமே 1 இருந்தால் மட்டும்தான் ட்ரூ. போத் ஆர் ட்ரூ, தென் AND ஆப்ரேட்டர் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ. ஓகே, ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் வச்சு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ AND ஆப்ரேட்டர் எவாலுவேட்ஸ் டு ட்ரூ. AND ஆப்ரேட்டர் ஃபைனல் அவுட்புட் வந்து ட்ரூன்னு வரும். எப்போ if both of its relational operands evaluates to true. ஸோ ரெண்டுமே ட்ரூவா இருந்ததுன்னா ட்ரூன்னு வரும், இல்லைன்னா ஃபால்ஸ். ஓகேவா, அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ 5 greater than 8 and 5 less than 2. இப்போ இது வந்து ஃபால்ஸ், ஒன்று 0 இன்னொன்று 0. ஸோ ஃபால்ஸ் ஃபால்ஸ், உனக்கு அவுட்புட்டு ஃபால்ஸ் தான் வரும். 8 greater than 5 ட்ரூ, 2 less than 5 ட்ரூ. ரெண்டுமே ட்ரூனா மட்டும் ட்ரூன்னு வரும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் டைப் வந்து நம்பர்ஸ் யூஸ் பண்ணி, நம்பர் ஸ்ட்ரிங்ஸ் லிஸ்ட் யூஸ் பண்ணி இருக்கிறது. ஓகே, ஸோ இப்போ AR இது வந்து இந்த இடத்துல ஆர் கிடையாது, அது AND. இது இப்படி தான் யோசிக்கணும். ஏன்னு ஒரு ஸ்ட்ரிங்கு, நடுவில் ஒரு AND, எம்டி ஸ்ட்ரிங். இப்போ ட்ரூத் வேல்யூ பார்க்கணும். இதுவும் ட்ரூ,
பக்கத்தில் இருக்கிறது ட்ரூவாக இருந்ததுன்னா ட்ரூ, பட் இது ஃபால்ஸ். கரெக்டாக இங்கே 1 இங்கே 0. ஸோ உங்களுக்கு ரிசல்ட்டு 0. ஸோ ரெண்டுமே 1னா மட்டும்தான் ட்ரூ. ஓகே, இங்கேயும் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ செகண்ட் ஒய்யோட வேல்யூ, ஐ மீன் அண்ட் பக்கத்தில் இருக்க செகண்ட் ஆப்ரண்டை வந்து நம்ம ட்ரூவா ஃபால்ஸான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. லைக் இப்போ நான் ஃபஸ்ட்டு இது செக் பண்ணுறேன், எனக்கு ட்ரூவாக இருந்ததுனா தான் நெக்ஸ்ட் இதே நான் செக் பண்ணணும். இப்போ இங்கே எனக்கு ஃபால்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நான் ஃபால்ஸ் அப்படியே ஏவோட வேல்யூவே அப்படியே தூக்கி போட்டுடணும். இல்லை எனக்கு இங்கே ட்ரூ வந்திருக்கு அப்படின்னா தான் செகண்ட் இதுக்கு போகணும். செகண்ட் இதில் ஃபால்ஸோ ட்ரூவோ அது என்னவோ அதை தூக்கி அங்கே போட்டுருணும். பிகாஸ் ரெண்டுமே 1 இருந்தால் தான் 1 வரும். கரெக்டாக இப்போ எனக்கு இங்கே ட்ரூவாக இருந்ததுன்னா நான் அடுத்தது போய் 1 இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நான் இங்கே 1ன்னு போடலாம். இங்கே சப்போஸ் 1 இருந்ததுன்னா 1 இல்லை இங்கே 0 இருக்குது, ஃபால்ஸாக இருக்குது அப்படின்னா நான் ஃபால்ஸ் தான் போட போகிறேன். கரெக்டாக இதுவே எனக்கு ஆரம்பத்திலே ஃபால்ஸ் வந்துருச்சு, அப்போ பக்கத்தில் ட்ரூ இருந்தாலும் ஃபால்ஸ் இருந்தாலும் இந்த ஃபால்ஸ் தான் எனக்கு அவுட்புட்டாக வரப்போகுது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டே ஃபால்ஸ் வந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கிறது செக் பண்ண வேண்டாம், அப்படியே டைரெக்டாக இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுடலாம். ஓகே, பக்கத்தில் வேலிட் இன்புட்டா இல்லை வேலிட் நம்பர்ஸா அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஃபஸ்ட்டே ஃபால்ஸ் வந்துச்சா இதை நான் செக்கே பண்ணாமல் அப்படியே தூக்கி போட்டுருவேன். இல்லை எனக்கு ஃபஸ்ட்டு ட்ரூ வந்திருக்குன்னா மட்டும் செகண்ட் என்ன இருக்கோ அதை செக் பண்ணிவிட்டு அது ட்ரூவாக இருந்தால் ட்ரூ, ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸ். ஓகே, இதுதான் செகண்ட் கேஸ்க்கானது. இதுக்கான 1 மார்க் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா, ஸோ இதெல்லாம் தான் 1 மார்க் எக்ஸாம்பிள். இப்போது 0 and 0. ஸோ ஃபஸ்ட்டு ஃபால்ஸ்ன்னா நான் அடுத்து செக் கூட பண்ண மாட்டேன், ஃபஸ்ட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுருவேன். இங்கே அதுதான் ஃபஸ்ட்டு ஃபால்ஸ்ன்னா பக்கத்தில் செக் கூட பண்ணாமல் 0. இங்கே ட்ரூ இருந்து நான் பக்கத்தில் இருக்கிறத செக் பண்ணுவேன். ஸோ இங்கே ட்ரூனா தான் நான் அடுத்ததே செக் பண்ணுவேன். இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே பிளைண்டாக போட்டுருவேன். இப்போ இங்கே ட்ரூ இங்கே ஃபால்ஸ், ஸோ ஃபால்ஸ் தான் வரும். இங்கே ஃபால்ஸ்னால இதை நான் அப்படியே போட்டுருவேன், இதை நான் செக்கே பண்ண மாட்டேன். இங்கேயும் ஃபால்ஸ் இங்கேயும் ஃபால்ஸ், ஸோ அதனால் நான் இந்த ஃபால்ஸ் செக்கே பண்ண மாட்டேன், ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் மட்டும் இங்கே வரும். இங்கே ட்ரூ, அதனால அடுத்தது செக் பண்ணுவேன், இங்கேயும் ட்ரூ தான், ஸோ அதனால் செகண்ட் என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுருவேன். ஓகேவா? ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க் என்ன அப்படின்னா, இப்போ AND ஆப்ரேட்டரில் பார்த்தோன்னா இது வந்து பைத்தானில் மட்டும்தான் இந்த இஷ்யூ வரும், மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இந்த இஷ்யூ இருக்காது. ஸோ என்ன அப்படின்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ட்ரூன்னு செக் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரூன்னா நான் அடுத்தது போயிட்டு செக் பண்ணுவேன். கரெக்டாக லைக் ஃபஸ்ட் ஆப்ரெண்டு ட்ரூனா அடுத்த ஆப்ரெண்டு செக் பண்ணுவேன். இல்லை எனக்கு ஃபஸ்ட் ஆப்ரெண்டே ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த ஆப்ரெண்ட் செக்கே பண்ண மாட்டேன். இப்போ இந்த இடத்துல பாரு, இது ஒரு ஆப்ரெண்ட் அண்டு இது ஒரு ஆப்ரெண்ட். இப்போ இந்த ஆப்ரெண்ட் வந்து லாஜிக்காவே தப்பு. ஒரு ஸ்ட்ரிங்கு கூட ஏதோ 10ன்னு போட்டு <5 போட்டு ஏதோ ஆட் பண்ணுறோம், இது ஆக்சுவலாக எரர் வரும். ஆனால் எனக்கு இங்கே வந்து இங்கே ட்ரூ ஆச்சுன்னா தான் இங்கே போய் கம்பைலர் செக் பண்ணோம், செக் பண்ணி எரர்னு காட்டும். பட் எனக்கு இங்கேயே ட்ரூ ஆகாததுனால கம்பைலர் இங்கே இது செக்கே பண்ணாது. இங்கேயே ட்ரூ ஆகாததுனால டைரெக்டாக ஃபால்ஸ்ன்னு போட்டுருமா கண்டி. இங்கே போய் செக் பண்ணாதானே எனக்கு எரர் இருக்குது, ப்ரோக்ராமில் இருக்குன்னே தெரியும். பட் இது கடைசி வரைக்கும் செக்கே ஆகாது, இப்படின்னு எரர் ஒன்று இருக்கிறதே தெரியாது. ஸோ இந்த கேஸ் வந்து பைத்தானில் மட்டும்தான் இருக்கு. ஓகே, நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது நாட் ஆப்ரேட்டர். நாட் ஆப்ரேட்டர் இதுக்கு முன்னாடி பார்த்தது வரைக்கும் 2 ஆப்ரன்ஸ் தேவைன்னு பார்த்தோம், ஆர் ஆப்ரேட்டர்லையும் அண்ட் ஆப்ரேட்டர்லையும். நாட் ஆப்ரேட்டருக்கு நம்மளுக்கு ஒரே ஒரு ஆப்ரண்ட் மட்டும் போதும். ஓகே, இந்த நாட் ஆப்ரேட்டர் என்ன, ஸோ ஒரே ஒரு ஆப்ரண்ட் மட்டும் போதுன்றதுனால இது வந்து யுனாரி ஆப்ரேட்டர்ஸ் மட்டும் போதும்னு சொல்கிறாங்க. ஓகே, அங்கெல்லாம் 2 ஆப்ரண்ட் தேவைனால அது பைனரி ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, இப்போ இந்த ஒரு ஆப்ரண்ட் மட்டும் போதும்னா இது என்ன பண்ணும்னா, எந்த ஆப்ரண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அது ட்ரூவாக இருந்ததுன்னா அது அப்படியே ஃபால்ஸாக மாற்றி காட்டும். இப்போ ஃபால்ஸாக இருந்ததுன்னா அப்படியே ட்ரூவாக மாற்றி காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாட்டுன்னு போட்டுட்டு 5ன்னு கொடுக்குறீங்க. இப்போ 5ன்றது ட்ரூ, கரெக்டாக அதை வந்து அப்படியே ஃபால்ஸாக மாற்றும். ஓகே, பிகாஸ் 5ஓட ட்ரூத் வேல்யூ ட்ரூ. இப்போ நாட்னு போட்டு 0. ஓகேவா? ஸோ இப்போ 0ன்றது ஃபால்ஸ், கரெக்டாக. இப்போ இதோட ரிசல்ட் வந்து ட்ரூன்னு கொடுக்கும்.
ஸோ இதுதான் ஆக்சுவலாக நாட் ஆப்ரேட்டர்ன்றது. ஸோ இந்த நாட் ஆப்ரேட்டருக்கு வெறும் நம்பர்ஸ் மட்டும் கொடுக்கணும்னு இல்லை, எக்ஸ்பிரஷன்ஸ் கூட கொடுக்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கான லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இவ்வளோ தான். தேங்க்யூ.